கேஎம்ஏ உமர் திசையன் விலையிலேருந்து இவர் கேட்குறார். அதாவது இவர் சொல்லக்கூடிய ஹதீஸ் வந்து இருக்குது 2174 எப்படி இருக்குன்னு கேட்டால், அத்தஹபு பித்தஹபி ரிபன், தங்கத்திற்கு தங்கத்தை மாற்றுவது வட்டியாகும், இல்லா ஹா வஹா, உடனுக்குடன் இருந்தாலே தவிர. இப்படிங்கிறது கோதுமைக்கு பேரிச்சம்பழத்துக்கு எல்லாத்துக்குமே அவர் சொல்கிறபடி இருக்குது. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படிங்கிறது அவருடைய கேள்வி. பொதுவாக வந்து தங்கத்துக்கு தங்கத்தை மாற்றுறதுலாம் இருக்குதுன்னு சொல்கிறோம்ல, தங்கத்துக்கு தங்கம், கோதுமைக்கு கோதுமை அல்லது வெள்ளிக்கு வெள்ளின்னு சொல்கிறோம்னா, அது எப்போ மாற்றுவோம்னு கேட்டால், இது ஒரு வகையாக இருக்குது, அது ஒரு வகையாக இருக்குது, அப்படி தான் மாற்றுவோம். அதே ரூபா 10 ரூபா நான் வச்சுருக்கிறேன், நீங்களும் 10 ரூபா வச்சுருக்கிறீங்க, இந்த 10 ரூபாய்க்கு அந்த 10 ரூபாயை மாற்றுவோமா? மாற்ற மாட்டோம். இதுவும் 10 ரூபா, அது புதுசாக அடித்த 10 ரூபான்னு ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும். அதை மாற்றுறதுன்னு வந்தாலேயே டிட்டோ அதுவாக இருந்தால் எவனும் மாற்ற மாட்டான். 100 கிராம் தங்க பிஸ்கட் வச்சுருக்கிறேன், நீங்களும் 100 கிராம் தங்க பிஸ்கட் வச்சுக்கிறீங்க, இதை போய் எவனாச்சும் மாற்றுவானா? மாற்ற மாட்டான். அதனால் இது 100 கிராம் பிஸ்கெட்டு ஒன்றை 100 கிராம் பிஸ்கட் அப்புறம் இப்போ மாத்திரைக்கு என்ன இருக்குது? மாற்றலுங்கிற பிரச்சனை எங்கே வரும்னு கேட்டால், இது பிஸ்கெட்டாக இருக்கும், அது வளையலாக இருக்கும். அது வளையலாக இருக்குது, இது வந்து செயினாக இருக்கும். அப்போ தான் மாத்திரை பேச்சு வரும். மாத்திரை நன்ற வளையல் தான் இருக்குது, வளையலுக்கு நான் செயினை கொடுவேன், இப்படி மாற்றுறது தான் மருமையை தவிர, அதே ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு 100 ரூபாய் ஒன்று மாற்றவே மாட்டான். 100 ரூபாய்க்கு 250 ரூபா மாற்றுவான். வணங்குதா? அப்போ மாற்றுதல் என்பதை எங்கே வரும்னு கேட்டால், ஒரு இனமாக இருந்தாலும் அந்த ரெண்டுக்கு மத்தியில் டிஃப்ரெண்ட் இருக்கும். பேரிச்சம்பழத்துக்கு பேரிச்சம்பழம், ஒரே பேரிச்சம்பழம், அதே மாதிரி இன்னொரு பேரிச்சம்பழம், இதுக்கு அதை மாற்றிக்கிறோம்னா கிறுக்கணா மாற்றுறது. அதனால் இது அதே மாதிரி, இது அதே பேரிச்சம்பழம், அதே பேரிச்சம்பழம், இந்த அஜுவா வச்சுட்டு அந்த அஜுவாவை தான் எவனாச்சும் மாற்றுவானா? மாற்ற மாட்டான். வேறு எப்படி மாற்றுவான்? இந்த அஜுவாவை வச்சுக்கிட்டு அந்த ஈரான் பழத்தை கொடு, இந்த ஈரான் பழத்துக்கு அந்த அதை கொடு, இப்படி தான் மாற்றுவாங்க. முதல்ல மாற்றுதல் என்பது வந்து ஒரு இனமாக இருந்தாலும் அதற்கு மத்தியில் வேறுபாடு இருக்கும்போது மட்டும்தான் இந்த கான்செப்ட் வரும், மாற்றுறதுங்கிற பஞ்சாயத்து வரும். அப்படி வரக்கூடிய நேரத்தில் என்ன வரும்னு கேட்டால், அதுக்கு 2 கண்டிஷன் ரசூலுல்லாஹ் போடுறாங்க. ஒன்று என்ன போடுறாங்கன்னு கேட்டால், இவர் சொல்கிற ஹதீஸில் அந்த உடனுக்குடன் வந்துருச்சு, அது ஒரு கண்டிஷன் மட்டும் இல்லை. இன்னொரு ஹதீஸு, அடுத்த ஹதீஸு 2174 தானே கேட்குறாரு. 2175 என்ன வருதுன்னு கேட்டால், இல்லா சவா அம்பி சவாயின், தங்கத்துக்கு தங்கத்தை மாற்றுக்கும் பொழுது சரிக்கு சரியாக இருக்கணும். ஒன்றும் சரிக்கு சரியாக இருக்கணும், உடனுக்குடனாக இருக்கணும், ரெண்டையும் இணைச்சிக்கணும். ஒரு ஹதீஸில் சரிக்கு சரியான அர்த்தம் 100 கிராம்னா 100 கிராம், உடனுக்குடன் இப்போ கொடுத்துட்டு இப்போ வாங்குறது, இப்படி இருக்கணும். இப்போ 2 கண்டிஷன் இருக்குது. இந்த 2 கண்டிஷனாக இருக்கும் பொழுது தான் ஒரே இனத்துக்குள் நீங்கள் மாற்றம் செய்யலாம். அந்த ஒரு ஹதீஸோட இதையும் சேர்த்துக்கணும். 2174 ஹதீஸோட 75 சேர்த்துக்கிறங்க. இப்போ என்கிட்ட வளையல் இருக்குது. இந்த வளையல் வந்து ஒரு 100 கிராம் இருக்குன்னு வைங்களேன், 100 கிராம் இருக்குது. உங்கள்கிட்ட செயின் இருக்குது, வளையலுக்கு பதிலாக வேறு ஒன்று இருக்குது, அதுவும் 100 கிராமாக இருக்குது. இது சரிக்கு சரி, சரிக்கு சரியாக போச்சுல, இதுவும் 100 கிராம், அதுவும் 100 கிராம். அப்போ இந்த சரிக்கு சரியாக இருப்போட எப்படி இருக்கணும்னு கேட்டால், அது உடனுக்குடனாகவும் இருக்கணும். இப்போ கொடுத்துட்டு இப்போ வாங்குறதா இருக்கணும். லேட்டாக வாங்குறதா என்ன ஆகும்னு கேட்டால், அந்த லேட்டாக வாங்குறதுக்காக வேண்டி அதில் ஒரு ஆதாயம் வச்சுருப்போம், அதில் வட்டி வந்துடும். உதாரணமாக வந்து இப்போ நான் 100 கிராம் வளையல் வச்சுருக்கிறேன், 100 கிராம் செயின் நீங்கள் வச்சுருக்கிறீங்க. இந்த வளையலுக்கு நம்ம செயினை மாற்றிக்கிடலாமா, உடனுக்குடனே மாற்றிக்கிடலாமான்னு கேட்டால், உடனுக்குடனே மாற்றிக்கிடலாம். உடனுக்குடனே மாற்றல வட்டி வராதுல்ல. இந்த வளையல் நீ வச்சுக்கப்பா, செயினை இப்போ கொடுப்பா அப்படின்னு இந்த உடனுக்குடன் மாற்றுறது என்பதில் வட்டி வரவே வராது. எதுக்கு நீங்கள் எதை மாற்றினாலும் சரி, தங்கத்துக்கு தங்கத்தை மாற்றுங்க, வெள்ளிக்கு வெள்ளியை மாற்றுங்க, எதை வேணாலும் மாற்றிக்கிறங்க, என்னத்தை மாற்றினாலும் சரி, உடனுக்குடனேங்கிற பொழுது வட்டி எப்போ வரும்னு கேட்டால், என்னுடைய பணம் உங்கள்கிட்ட கூடுதலாக சில நாட்கள் இருக்கிறது, அந்த கடனில் தான் வட்டி வரும். வட்டியே எப்போ வரும்னு கேட்டால், கடன் இல்லாட்டி வட்டி வராது. இப்போ இந்த செயினை நான் கொடுக்குறேன், வளையல் அவன் தர்றான், இதில் என்ன வட்டி, யாருக்கு வட்டி இல்லை. இதனுடைய முன்னப்பின வித்தியாசம் இருந்தால் கூட நான் மனம் பொருந்தி கொள்கிறேன். உடனுக்குடனே இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்யணும், நான் பொருந்தி கொண்டு கொடுக்குறேன், இதில் வட்டி வராது. வட்டி எங்கே வரும்னு கேட்டால், இந்த 100 கிராம் வளையலை நான் உங்கள்கிட்ட தந்துட்டு
தந்துட்டு செயினை வந்து என்ன செய்யணும், நீ தந்தாயானால் நான் 2 மாதம் கழித்து அந்த செயினை தருவேங்கிறான். நான் கொடுத்தது வளையல், அவன்கிட்ட இருக்கிறது செயின். இப்போவே வளையலை கொடுத்துரு, இப்போவே செயினை வாங்கிட்டோம்னு சொன்னால் கடன் இங்கே வரல. இப்போ ஒன்றை கொடுத்துட்டு இன்னொன்றை பிறகு வாங்குறதா இருந்தால் கடனாக வந்துடுதுல்ல. இப்போ நான் வந்து இப்போவே வளையலை கொடுக்கணுமா, சரி இப்போ நான் வளையலை கொடுத்துட்டேன், நீ பிந்தி அந்த இதை தருவேன், செயினை தருவாயானால் அந்த 2 மாதம் கழித்து தருவாய் என்பதற்காக வேண்டி அதில் அந்த அந்த பணத்தில் வந்து நீ வட்டி வைக்கிற, கூடுதலாக வைக்கிற. என்னுடைய பணத்தை வந்து 2 மாதம் நீ பயன்படுத்துறதுனால என்னுடைய வளையல்னா காசு தான், அதுவும் என்னுடைய வளையலை நீ 2 மாதம் பயன்படுத்துறதுக்காக வேண்டி நீ என்ன செய்கிற, கூடுதல் ஆதாயம் வச்சிருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதனால் வந்து உடனுக்குடனே மாற்றினால் பஞ்சாயத்து கிடையாது. தவணைன்னு வச்சுட்டீங்க என்று சொன்னாலேயே, அப்போ கடன் வச்சுட்டாலேயே அதில் என்ன வந்துடுறேன், சரிக்கு சரியாக இருக்கணும். கடன்னா சரிக்கு சரியாக தான் இருக்கணும். சரிக்கு சரியாக இருந்தால் கடன் ஓகே. எப்படி சரிக்கு சரியாது, கடனாகவும் கொடுக்கலாம். இந்த இதுவும் 100 கிராம், இதுவும் 100 கிராம், இதுவும் 22 கேரட்டு 916 கேடிஎம், அதுவும் 916, சரியா சரிக்கு சரியாக இருக்கா, இந்த இப்போ எப்படி இப்போ வாங்கிக்க, அதுவும் ஓகே. அல்லது 10 வருஷம் கழித்து கூட நீங்கள் வாங்கிக்கிடலாம், சமமாக இருந்தால். சமம்னா என்ன, எல்லா வகையிலையும் சமமாக இருந்தால். இப்போ நீ வந்து 100 கிராம் வளையலை கொடுத்தாயானால் நான் 2 வருஷம் கழித்து வந்து 100 கிராமுக்கு நான் செயின் தருவேன், இதே அளவில் தருவேன், இதே தரத்தில் தருவேன். இதில் வட்டி வருமா? எவ்வளோ வருஷம் ஆனாலும் கூட நான் கொடுத்த மாதிரி தானே தரப்போகிறேன். நான் என்ன மாதிரி கொடுக்குறேன், 100 கிராமாக கொடுக்குறேன், எடை பேசப்பட்டுருச்சு. என்ன தரத்தில் கொடுக்குறேன், 916ங்கிற ஒரு தரத்தில் நான் கொடுக்குறேன். அவன் என்ன தரத்தில் தர்றேங்கிறான், 916ல் தர்றேங்கிறான். இப்போ தந்தாலும் அதில் குற்றம் கிடையாது. உடனுக்குடனே ஒரு 5 வருஷம் கழித்து இதை தருவேன்னு சொல்லி நீங்கள் திருப்திப்பட்டுக்கிட்டீங்கன்னு சொன்னால், நீங்கள் 5 வருஷம் உங்களுடைய பொருள் அவன்கிட்ட இருக்கிறதுக்காக வேண்டி அவன் அடைந்த ஆதாயம் என்ன, அதையே தான் திருப்பி தரப்போகிறான். இன்றைக்கி வாங்கிடுறான், இதையே திருப்பி உங்களுக்கு அப்படி தரப்போகிறான். அப்படி வந்தான்னு சொன்னால் 5 வருஷமோ 2 வருஷமோ உங்களுடைய பொருள் இன்னொருத்தட்ட இருக்கிறதுக்காக வேண்டி அவன் ஆதாயம் அடையலை. 102 கிராம் தருவேண்டா, அதெல்லாம் பஞ்சாயத்து வந்துடும். நான் 100 கிராம் இப்போ தருவேன், நீ இப்போ கொடுத்துரு, நான் 102 கிராம் அப்புறம் தருவேன் அப்படின்னு சொன்னானே. ஆனால் இந்த 2 கிராம் வட்டி, 100 கிராமை நான் இப்போ நீ கொடுத்துருப்பா, நான் உனக்கு ஒரு வருஷத்தில் 105 கிராமை தர்றேன் இதே தரத்துலங்கிறான். அப்போ வந்து ஏன் 5 கிராம் கூட கொடுக்குறான், உடனுக்குடன் இல்லாதனால கூட கொடுக்குறான், உடனுக்குடன் இல்லாதனால கூட கொடுக்குறான். அப்போ அந்த கூட கொடுத்தல் என்பது என்னுடைய பணம் அவன்கிட்ட இருப்பதற்குரிய வட்டி தான் அது. ஏன்னா என்கிட்ட வாங்கிடுறான்னு 100 கிராம, அவனுடைய 100 கிராம வந்து ஒரு வருஷம் கழிச்சு தரப்போகிறான். அப்போ என்கிட்ட முதல்ல 100 கிராம் வாங்கும் பொழுது என் பொருள் அவன்கிட்ட இருக்குது ஒரு வருஷத்துக்கு, ஒரு வருஷம் கழித்து எனக்கு அதை தர்றான். அப்படி தர்றான்னா அதுக்கு பேர் கடன். நான் என்ன மாதிரி கொடுக்குறேனோ அதை அப்படியே அதே தரத்தில் அதே இடையில் அப்படியே எனக்கு திருப்பி தருவதாக அக்ரிமெண்ட் போட்டிங்கன்னு சொன்னால் அது வட்டி இல்லாமல் கொடுக்கக்கூடிய ஹலாலான ஒரு கடனாக ஆகிவிடும். அப்படி இல்லாமல் நீங்கள் இப்போ கொடுத்து விட்டு பிந்தி வாங்கினீங்கன்னு சொன்னால் அதுக்கு சரிக்கு சரியாக இருந்தால் அது கூட குற்றம் இல்லை. ரெண்டையும் சேர்க்கணும். அது சரிக்கு சரியாக இருக்கிற கண்டிஷனும் இருக்கணும், அப்போ உடனுக்குடனாகவும் இருக்கணும். இப்போ நீ உடனுக்குடன் இல்லாமல் தாமதமாக கொடுத்தீங்கன்னு சொன்னால் அது சரிக்கு சரியாக இருக்கணும். இன்றைக்கி 100 கிராம் கொடு, இதே 100 கிராமை இதே மாதிரி நான் 5 வருஷம் கழித்து தர்றேங்கிறான். இது வட்டியா? 5 வருஷம் உங்கள் பொருள் அவன்கிட்ட இருக்குது, அதுக்கு எந்த ஒரு ஆதாயத்தையும் அவன் தரல. 5 வருஷம் அதை பயன்படுத்திட்டு அந்த நகை அப்படி உங்கள்கிட்ட தருகிறான் என்றால் இவன் வந்து வட்டி வாங்கினவனா, வட்டி கொடுத்தவனா யாராவது வருவானா? 2 பேரும் வரமாட்டாங்க. அப்போ இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் சரிக்கு சரியாக இருந்தால் அது உடனே மாற்றி கொண்டாலும் பிரச்சனை இல்லை, 10 வருஷம் கழிச்சாலும் பரவாயில்லை. சரிக்கு சரியாக இருந்தால் அதே மாதிரி ஒரு மூட்டை அஜ்வா, இதே அஜ்வாவை நான் வந்து அடுத்த வருஷம் தர்றேன், இதே தரத்தில் இதே எடையில் இதே சைஸில், அது குவாலிட்டிலாம் இருக்கும்ல, ஒன்றும் நம்பர் போட்டிருப்பாங்க, இது இத்தனை நம்பர் தரத்தில் நான் உன்ட்ட ஒரு மூட்டை அஜ்வா வாங்கியிருக்கிறேன், என் வயலில் உற்பத்தி ஆன உடனே உனக்கு அதையே திருப்பி தர்றேன்னு சொல்கிறான். இதில் வந்து சரிக்கு சரியாக எல்லாத்தையும் பேசிட்டான். உடனுக்குடனே மாற்றினாலும் தப்பு கிடையாது, அது அப்படியே ஒரு வருஷம் கழித்து வாங்கினாலும் தப்பு கிடையாது, ஏன்னா கூடலை. ஆனால் சரிக்கு சரியாக இல்லாமல் நீங்கள் தவணை போட்டிங்கன்னா அது வட்டியாக போயிடும். 2 சரிக்கு சரியாக இல்லை,
நீங்கள் லேட் பண்ணி கொடுப்பேங்கிறீங்கன்னா அந்த லேட் பண்ணி தான் கொடுக்குறதுக்கு காரணம் என்ன? வட்டி தான் காரணம். அதுக்கு தான் ரசூல்